எல்லாருமே இப்போ கண்ணதாசன் சார் இருக்கட்டும், வைரமுத்து சார் இருக்கட்டும், நிறைய பாடல்கள் தத்துவ சாங்கத்தான் பாடலாக கொடுத்து அதுக்கு டியூன் பண்ணியிருப்பாங்க எல்லாரும். இளையராஜா இருக்கட்டும், ஏஆர் ரகுமானா இருக்கட்டும். ஏஆர் ரகுமான் சார்லாம் அந்த கண்ணுக்கு மையாளுக்கெல்லாம் அவர் சாங்கு கொடுத்தாரு, அதுக்கு டியூன் போட்டார். அந்த மாதிரி சாங். கண்ணதாசன் சார்லாம் நிறைய தத்துவ சாங்கு எம்எஸ்சியில் கொடுத்து அதுக்கு டியூன் போடுவாங்க. ஐட்ட சாங் ஒரு சாங்காக கொடுத்து அதுக்கு கதை மியூசிக் டியூன் போட வச்ச ஒரே சாதனையாளர் ராசா, மன்மத ராசா. அப்புறம் இங்கே ஒரு விஷயம் ஒன்று நான் கற்றுக்கிட்டது நம்ம இயக்குனர் முருகன்கிட்ட இருந்து. நான்லாம் இது எல்லா படத்துக்குமே ஒரு 2 மணி நேரம் காசு சொல்லியிருக்கேன். மூச்சு பிடிக்க நடித்து, வில்லன் மாதிரி நடித்து, ஹீரோ மாதிரி நடித்து, காமெடின் மாதிரி நடித்து, எல்லாம் நடித்து வாய்ப்பு வாங்கியிருக்கேன். மனுஷன் 2 லைன். ஃபர்ஸ்ட் ஹாஃபு வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃபு நெஞ்சு வலிக்கும். கதை ஓகே. எப்படியாது நாங்கள் 2 மணி நேரம் கதை சொல்லி கூட 2 நாள் டைம் கொடுக்குறாங்க, அனுப்பிடுவாங்க. அப்புறம் தான் சரி அங்கே நொட்டை இங்கே நொட்டை நம்ம சரி அது சரி பண்ணிடுவோம். ஏன்னா வாய்ப்பு வரும் நம்மளுக்கு, அது சரி பண்ணிடலாம். இப்படிலாம் நாங்கள் வாய்ப்பு பிடிச்சி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃப் நெஞ்சு வலிக்கும், முடிஞ்சு. அதுக்கு இதை புரிஞ்சுட்டு பிடிச்சி வந்து ஓகேன்னு கடை பாருங்க. இந்த மாதிரி பிடிச்சி எங்களுக்கு கிடைக்கலையா? நாங்கள் மூச்சு முட்டு காசு சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் இவர் மாதிரி கதை சொல்கிறதுக்கு நாங்கள்லாம் ரெடி ஆகிக்கணும். நான் மட்டும் இல்லை, எங்கள் தலைவர் உதயகுமார் சாரும் நீங்கள் ரசித்து அப்படிலாம் பண்ணாதீங்க. என்னது என்ன பாட்டது, முத்துமணி மாலை ரசிச்சு எடுத்துப்பாரு. நீங்கள் ஐயா இருக்க ராசா இருக்கார்ல, அது மாதிரி சாங் எடுக்க, அப்போ தான் ரீஎன்ட்ரி கரெக்டாக இருக்கும். நம்ம அது மாதிரி ரசித்து கதையெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த நம்ம ஐயா மாதிரி. ஆனால் கடினமான உழைப்பாளியும் தெரிஞ்சிருக்க. எல்லாரும் பேசும்போது ரொம்ப உழைப்பை பாராட்டியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும். எனக்கும் நம்ம ப்ரொடியூசர் நடராசன் சாருக்கு ஒற்றுமை. அவர் சொந்த ஊர் திருவண்ணாமலை, நானும் திருவண்ணாமலை படம் எடுத்திருக்கேன். திருவண்ணாமலைனால பவர் தான், ஜோதி தான். அண்ணாமலையை வேண்டிக்கிட்டா நினச்சது நடக்கும். நானும் அண்ணாமலையை வேண்டிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அப்புறம் கதாநாயகி ஸ்வேதா டாரதி பாரதிக்கு போல இங்கே டாரதி ஸ்வேதா, சுருக்கம் சொல்லிடுவோம் ஸ்வேதா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரேமில் பார்க்கும்போது நல்லா குழுன்னு ஹீரோயின். அப்போல்லாம் சிம்ரன், திரிஷா இவங்க தான் ஸ்லிம்மாக இருப்பாங்க. ஒரு பக்கம் ஜோதிகா குழுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் குஷ்பு அவங்க கொஞ்சம் குழுன்னு இருப்பாங்க. வந்த புதுசில் நயன்தாராவும் கொஞ்சம் குழுன்னு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உடம்பு குறைச்சிட்டாங்க வச்சுங்களேன். இப்போ வர எல்லா ஹீரோமே ரொம்ப ஸ்லிம்மாக 10 நாள் பட்டினி கிடந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் ஸ்வேதா வந்து இதில் பழைய ஹீரோயின் மாதிரி நல்லா ஃபேஸ்லாம் கொஞ்சம் குழுன்னு, ஏன்னா முழுன்னு அப்படிதாங்க. ஒரு சதப்பிடிப்பு இருக்கணுங்க. டைரக்டருக்கு கதைப்பிடிப்பு இருக்கணும், கதாநாயகி சதப்பிடிப்பு இருக்கணும். நம்மளால காஞ்சி போடுறாங்க. அங்கேயும் ஹீரோயின் காஞ்சி போடுச்சுல, என்னங்க ரசிக்கிறது அது ஆமாம். அது அவரு தான். அதான் சொல்லல, அவங்க எண்ணத்துக்கு வார்த்தை வருங்க. எங்கள் தலைவர் எல்லாத்துலையும் அவர் தான் தலைமை இன்னைக்கு. ஆமாம், அது ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்போட உடம்பு குறைச்சிட்டு நினைக்கிறேன். குறைக்காதீங்க. உங்களுக்கு வந்து அந்த சதை பிடிப்பான இதுதான் அழகு. இதுக்கு மேலே உடம்பு குறைச்சிடாதீங்க. ஏன்னா தமன் சார் உங்களுக்கு பாராட்டுகள். கதாநாயகி கன்னடத்து பையங்களே அழகாக பேசினாங்க. நான் உண்மையிலேயே மேடையை பேசுனது இல்லையே, ரொம்ப அழகாக பேசுனது அந்த கன்னடத்து கதாநாயகி தான். ஏன்னா அதை தான் நம்ம ரசிப்போம். நமக்கு செந்தமிழில் பேசி கற்றுலாம் யாங்கி ரசிக்க மாட்டாங்கலாம். தெரியாத மொழியிலேருந்து தமிழில் பேசும்போது ரசிப்போம். நாங்கள் தமிழர்கள் வந்து எங்களுக்கு மொழி இதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் கன்னடத்துலேருந்து சரோஜா தேவியை கன்னட பையங்களையும் பட்டம் கொடுத்து ரசித்த ஆளுக்கு நாங்கள். வேறு எந்த மாநிலத்திலையும் தமிழ் பைங்கிலி, தமிழ் அழகின்னு வேறு எவனும் ரசிக்க மாட்டோம். நாங்கள் தான் தமிழர்கள் தான். கன்னடத்தில் வந்தாலும் சரி, மலையாளத்தில் வந்தாலும் சரி, நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணாக ரசிப்போம். அது மாதிரி உங்களையும் வரவேற்கிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்து.